ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தை நான் வாசிக்கும்போது தேவனுடைய அன்பு மனிதர்கள் மேல் எவ்வளவு மிகுதியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை அந்த நாட்களிலே இவ்விதமாக தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்க, அதுபோல் இந்த நாட்களிலும் நம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்றால் அவர் நம்மீதும் எப்படிப்பட்ட அன்பை வைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இந்த நாளிலே கூட இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களோடு கூட கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் தனியாக பயணிப்பதுண்டு. அந்த நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், தனித்திருக்கிறோம் என்று அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு பயத்தையும் வேதனையும் உண்டு பண்ணும். ஆனால் இங்கே வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் நமக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லப்படும். நீங்கள் எங்கு சென்றாலும் தேவன் இந்த புதிய நாளிலுக்குள்ள உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, தேவன் உங்களோடு கூட உங்களுக்கு முன்பாக, நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு பிரயாணம் சென்றாலும் தேவன் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்காக பாதைகளை செவை பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியத்தையும் வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில் முடித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானான் தேசத்திற்கு செல்லும் வரைக்கும் அவர்களுக்கு முன்பாக சென்றது போல நாம் இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு முன்பாக செல்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே இன்று மனிதர்கள் இந்த உலகத்தில் நம்மோடு கூட அனைவரும் எப்பொழுது எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் இருப்பதில்லை. ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகாதபடிக்கு எப்போது நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பிறந்த நாள் முதல், தாயின் கருவில் உருவான நாள் முதல் உங்களை தேவன் நேசித்து நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அன்பை நீங்கள் யாரிடத்திலும் காண முடியாது. அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு விலகாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமது கரத்தை அவர் விடுவதில்லை என்று கை விடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிறு குழந்தைகளை தான் கரம் பிடித்து அழைத்து செல்வோம். அதுபோல் தேவன் நாம் தமது பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கரத்தை எந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாள் முதல் உங்களுடைய கரத்தை பிடித்தவராய் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை விட்டு விலகாதபடிக்கு தேவன் உங்களை கரத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துணை இந்த பூமியில் நாம் யாரையும் காண முடியாது. ஆனால் நம்மை நேசிக்கிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாதபடி, நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு கூட நமக்கு முன்பாக செல்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பான தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்குள்ள அநேக நேரங்களில் பயங்களும் கலக்கங்களும், இந்த பூமியில் அநேக சூழ்நிலைகள், அநேக அதிர்ச்சியான செய்திகள், அநேக வேதனைகள், அநேக செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்படுவீர்கள். அந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு பயமும் கலக்கமும் வருகிறது. ஆனால் மேலே உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு முன்பாக செல்கிறவர், உங்களோடு கூட இருப்பவர், உங்களை கைவிடாத தேவன், உங்களை விட்டு விலகாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் பயமோ கலக்கமோ உங்கள் வாழ்க்கையில் வராது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட
நீங்கள் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் நினைத்து விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் பயணம் செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே அன்று இஸ்ரவேலை நடத்தின தேவன் உங்களை இந்த புதிய நாளிலே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை நேசித்து மட்டுமாய் நீங்கள் நடத்தி வந்தீர்கள். அதற்காக நன்றி. இந்த புதிய நாளில் கூட எங்களுக்கு முன்பாக போகிறவர், எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விலகாத தேவன், எங்களை கைவிடாத தேவன் எப்படி இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் நீர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நீங்கள் பயப்படாத, கலங்காதே என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி நீர் இந்த புதிய நாளை நடத்தி கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.